இன்று உலகம் முழுக்க இரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சில குரல்கள் மட்டும் உலகிற்கு கேட்கவில்லை. If you Google what's happening in Sudan, you'll be greeted with horrific satellite photos, images of blood-caked soil and blackened ruins. The city of El Fasher in Darfur has fallen, and what's unfolding there has been described as genocide in real time. In this explainer, we take you inside Sudan's civil war, who's fighting, how the conflict spiraled into genocide, and why. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும். ஒன் அஸ் சேனலுக்குள் அன்பான நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். நான் நஸ்ருன் நிசாம்தீன். இந்த பதிவில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய படுகொலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியிடப்பட்டது என்று நாம் எல்லோரும் ஓரளவுக்கு நிம்மதி அடைந்தோம். யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இப்போது 4வது கிழமை. இதற்குள் ஒரு சில தினங்களுக்கு முன்பு கூட 33 பேரை இஸ்ரேல் இராணுவத்தால் கொல்லப்பட்டது என்று செய்திகள் தெரிவிக்கின்றது. அங்கங்கே சில அசம்பாவிதங்கள், அடக்குமுறைகள், அடாவடித்தனங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. யார் யுத்தத்தை ஏற்படுத்தினார்களோ, யுத்தத்துக்கு ஆயுதங்களை வழங்கினார்களோ, அவர்களே யுத்த நிறுத்தத்தை அறிவித்து சமாதானம் பூராக்களாக செயல்படுவதாக காண்பித்து, இதற்கு மேல் இதை நீடித்தால் உலக நாடுகள் எல்லோரும் ஒன்றிணைந்து எங்களுடன் போர் தொடுக்கும் ஒரு நிலை ஏற்படும் என்ற பட்சத்தால் அங்கே உள்நாட்டில் குழப்பத்தை உண்டு பண்ணி ஆயுதங்களை கொடுத்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு குழுவை சீண்டிவிட்டு தங்களுக்குள் தாங்களே அடித்து கொண்டு இறக்கும் நிலைமையை உருவாக்கிவிட்டார்கள். அந்த காசாவுடைய மக்களை அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இப்படிதான் காசாவுடைய நிலைமை மாறிக்கொண்டு வருகிறது. அங்கே அமைதி பிறக்கட்டும், நிம்மதி பிறக்கட்டும் என்று நாங்கள் துவா செய்து கொள்வோம். இது ஒரு புறம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் படுகொலை செய்யப்பட்டும் உலகில் எந்த ஒரு மனிதர்களுக்கும் இவர்களுடைய அழுகுரல்களும் இவர்கள் சிந்தும் இரத்த கசிவுகளையும் பார்க்கவோ கேட்கவோ நேரம் கூட இருக்கவில்லை. ஆம், அந்த மக்கள் தான் சூடான் நாட்டை சேர்ந்தவர்கள். சூடானில் என்ன நடக்கிறது? இந்த விஷயத்தை சற்று பார்க்கலாம். 190க்கும் அதிகமான முஸ்லிம்கள் செறிந்து வாழும் அந்த சூடான் நாட்டில் பசி, பட்டினி, பஞ்சம் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படிப்பட்ட நாட்டில் ஆயுதம் கொள்வனவு செய்து அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிறார்களா? என்ன ஒரு ஆச்சரியமான விடயம்! இது 2023 இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் நண்பர்களே. எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். நண்பர்களே, 2023 காலப்பகுதி வரை அந்த நாட்டை ஒமர் அல் பஷீர் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் ஆட்சி செய்து வந்தார். அந்த கொடுங்கோல் ஆட்சியை விரட்டி அடிக்கதான் இந்த சூடானிய இராணுவம், SAF என்று சொல்லி அழைக்கப்படுகிறது, சூடானிஸ் ஆர்ம் ஃபோர்ஸ், அவர்களோடு இணைகிறார்கள். பார்லிமெண்ட்டில் இருந்த ஒரு அமைப்பான ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த RSF என்று சொல்லக்கூடிய இன்னொரு அந்த 2 ஃபோர்ஸும் சேர்ந்து தான் இந்த கொடுங்கோல் ஆட்சியாளனுடைய கவர்மெண்ட்டை கலைத்து விடுகிறார்கள். இதுதான் முதலில் நடந்த விஷயம். அப்போது எல்லோரும் எதிர்பார்த்தது, இதனால் அந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஆட்சி வரும், ஒரு சுமூகமான தீர்வு வரும் என்று தான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் 2023 இந்த கடந்த 2 வருடத்துக்குள்ள சில செய்திகளில் கூறப்படுகிறது 1.5 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இன்னும் சில உத்தியோகபூர்வமான செய்திகள் 40,000 பேர் உயிர் கொல்லப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது. ஏன் இப்படி நடக்கிறது? ஒரு முஸ்லிம் நாடு 90-97% முஸ்லிம்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களிடத்திலிருந்து இப்படிப்பட்ட செயல்பாடா? இந்த ஒமர் அல் பஷீரை அடித்து விரட்டியதற்கு பிறகு இப்போது எங்களுடைய நாட்டில் நாங்கள் கோத்தாபே ராஜபக்சேவுடைய, மஹிந்த ராஜபக்சேவுடைய அந்த ஆட்சியை கலைக்க எல்லோரும் வீதிகளில் இறங்கி போராடி சமூக வலைத்தளங்களை பாவித்து ஒரு ஜனநாயக முறையில் ஒரு நல்ல தீர்வு ஏற்படுவதற்காக அந்த போராட்டங்களை மேற்கொண்டோம். அதனுடைய விளைவாக அவர்கள் பயந்து ஓடினார்கள். ஆட்சி கலைந்தது. அதற்கு பிறகு ஏதோ தரித்திரியம் பிடித்தவர்களுடைய ஆட்சிகள் தொடர்ந்தது. இப்போது ஓரளவிற்கு மக்கள் நிம்மதியாக, போலீஸ் சுயாதீனமாக இயங்குகிறது, நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகிறது, நாட்டு மக்களுக்கு எதையும் பேசலாம், கதைக்கலாம், இப்படி ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்று நாங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அங்கு அப்படி நிகழவில்லை. இந்த SAF-உம் இந்த RSF-உம் அதற்கு பிறகு அதிகாரத்தை யார் வைத்துக் கொள்வது, ஆட்சியை யார் வைத்துக் கொள்வது என்பதற்காக முருகல் ஏற்பட்டு அதற்கு பிறகு அது யுத்தமாக மாறிவிட்டது. சொல்லப்படுகிறது அங்கிருக்கும் தங்க சுரங்கங்களுக்காக நடக்கும் ஒரு சண்டையாகவும் இதை சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்படுகிறது இந்த குறிப்பாக இந்த RSF சொல்லக்கூடிய அந்த ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸை கொண்டவர்கள்
ஒரு இன சுத்திகரிப்பை செய்து கொண்டு வருகிறார்கள் என்றுதான் கூறுகிறார்கள். அதாவது அரேபியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரபி அல்லாத இனத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நம்பத்தகுந்த செய்திகள் குறிப்பிட்டு வருகிறது. விசேடமாக அந்த தர்ஃபூர்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் மசலிட், ஜுர், ஜகவார் என்று சொல்லக்கூடிய சில இனங்களை தான் அவர்கள் அரபி அல்லாத இனம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அழித்து கொண்டு வரார்களாம். இந்த பக்கம் SAF என்ற இந்த குழுவுக்கு தலைமை தாங்கும் அவனுடைய பெயர் புர்ஹான். அவனும் புரிவது தீவிரவாதம் தான். அந்த பக்கம் RSF அந்த தீவிரவாத செயல்களை இனப்படுகொலையை புரியக்கூடிய அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குபவன் அவனுடைய பெயர் ஹெமடிட். இந்த நாதாரி காட்டு நாய்கள் தான் அங்கே அப்பாவி மக்களை சீரழித்து கொண்டிருக்கிறது. என்ன ஒரு கேவலம் என்று பாருங்கள். 14 மில்லியன் மக்கள் இவர்களுடைய இந்த அதிகாரத்துக்கும் தங்கத்துக்கும் இன சுத்திகரிப்புக்குமாக நடக்கிற இந்த போராட்ட சண்டையில் அங்கே 14 மில்லியன் மக்களும் வீடு வாசல்களை இழந்து அவர்கள் உண்ண உணவில்லாமல் தண்ணீர் கூட இல்லாமல் தள்ளாடி நடைப்பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனையும் நடந்து 40,000க்கும் அதிகமான உயிர்கள் போயும் 14 மில்லியன் மக்கள் இப்படியாக பரிதவிப்பான மனிதாபிமானத்துக்கு எதிரான இப்படியான செயல்பாட்டுக்குள் வாங்கப்பட்டும் உலகம் இந்த அழுகுரல்களை கேட்காமல் தாண்டோடித்தனமாக போய்கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு ஒரு கேவலம் கெட்ட ஒரு செயற்பாடுகள். இந்த நிலைமைகளில் அதிர்ச்சியான தகவல் என்னென்று சொன்னால், இந்த RSF என்ற இந்த அதிபயங்கரமான இந்த தீவிரவாத அமைப்புக்கு ஆயுதங்களை வழங்கி கொண்டிருப்பது UAE என்று சொல்லப்படுகிறது. அந்த அரபு இனங்களின் வெறி பிடித்தவர்களாக அவர்கள் அரபு அல்லாத இனங்களை அழிப்பதற்கு இந்த படையினருக்கு ஆயுதங்களை வழங்குவதென்றால் இவ்வளவு ஒரு அரபு வெறி பிடித்த இனவாதிகளா இவர்கள் என்று கேட்க தோணுகிறது. சைனாவுடைய ஆயுதங்களை UAE மூலமாக தான் வழங்குவதாக கூறப்படுகிறது. இந்த பக்கம் அந்த நாட்டின் முன்னைய இராணுவமான SAF என்ற அந்த சூடானிஸ் ஆம்ஃபோர்ஸுக்கு ஆதரவை வழங்குகிறது ஈரான், ரஷ்யா, துருக்கி மற்றும் ஈஜிப்ட் ஆகிய நாடுகள். இது இப்படி இருக்க இவனுங்கள் எல்லோரும் பாருங்க, சாந்தி, சமாதானம், பேச்சுவார்த்தை என்று அரபுலகம் எல்லோரும் ஒன்றிணைந்து GCC சமிட், அரப் லீக் சமிட் என்று போய் நல்லா ஒட்டக பிரியாணியை திண்டு கைக்குலுக்கி சமாதான நீதிவான்களாக அங்கால காண்பித்து கொண்டு இந்த பக்கம் உண்மை முகங்களை காண்பித்துக் கொண்டு இனப்படுகொலைகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்றார்களே, மக்கள் அழிவுக்கு ஆயுதங்களை வழங்கி சண்டையை மூட்டிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் எல்லோருக்கும் முதலாவது ஒரு அழிவு வர வேண்டும். இந்த அரபு நாடுகளுக்கு பிடித்த தரித்திரியம் தான் என்ன? நாம் பலஸ்தீன விவகாரத்தில் இந்த அமெரிக்காவினுடைய இந்த ஆயுதங்களை வழங்கி சீண்டி விட்டு முஸ்லிம் நாடுகளை அழிக்க மூட்டப்படும் சதிகள் என்று அவனை ஏசி வந்தோம், அவனை சபித்தோம். ஆனால் பார்க்க போனால் இந்த சூடானிய விஷயத்தில் இந்த அரபுலகமே பிள்ளைகளை கிள்ளி தொட்டிலை ஆட்டும் கூட்டமாக பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறது. UN கூட பேச்சுவார்த்தை நடத்தியது, அமெரிக்காவும் இதில் ஈடுபட்டது. என்றாலும் எதற்கும் பலனில்லை. அங்கே தங்கத்தையும் அதிகாரத்தையும் இந்த இனவெறியோடும் அவர்கள் இரண்டில் ஒன்று பார்க்க வேண்டும் என்று இருதரப்பும் இருக்கிறது. இது எங்கே போய் முடியுமோ தெரியவில்லை நண்பர்களே. இந்த அரபுலகத்தில் இருக்கும் எங்களுடைய காக்கமார், இவர்களுக்கு இருப்பது அந்த ஜாகிலியத்தின் குணம். இந்த நிலைமைக்கு எதிராக தான் ரசூலுல்லாஹ் அன்று போராடினார்கள். அன்று குறைஷி வம்சத்திலேயே நூற்றுக்கணக்கான கிளைகள் இருந்ததாம். ஒருவனுடைய மண்டையோட்டை வெட்டி இன்னொருவன் மது அருந்துவதாக சவால் விட்ட காலம். கேவலம் வம்சத்துக்காகவும் குலத்துக்காகவும் கோத்திரத்துக்காகவும் அப்படியாப்பட்ட மக்கள் மத்தியில தான் அவர்களை மனித புனிதர்களாக எங்களுடைய மாண்பு நபி மாற்றி அமைத்தார்கள். ஆனாலும் அந்த ஜாகிலியத்துடைய இரத்தம் இன்னும் அவர்களுடைய உடலில் ஓடிக்கொண்டிருப்பதை தான் பலரும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் இந்த காலத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட இனம் ஜாதி பேதம் என்று யுத்தம் செய்து இரத்த ஆறை ஓட்டுவார்களா இவர்கள்? அதற்கு இந்த அரபு நாடுகளே துணை போய் கொண்டிருக்கிறதே. என்ன ஒரு கேவலம்! ஒரு உயிரை கொண்டால் முழு உலகத்தையுமே கொண்டதற்கு சமம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய தாற்பயத்தை ஏற்றுக்கொண்டவனாக இருந்து கொண்டு எப்படி இவர்களால் இப்படி நடக்க முடிகிறது? கேவலம் அதிகாரத்துக்காகவும் பணத்துக்காகவும் தங்கத்துக்காகவும் அரபு இனம் இல்லை என்பதற்காகவும் இப்படி கொன்று குவிக்கிறார்களே, ஈனவிற்கம் இல்லாதவர்கள். உண்மையிலேயே இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்க வேண்டும். இப்படிப்பட்ட கேவலம் கெட்ட செயல்களை புரிந்து இஸ்லாத்தின் மீதும் களங்கத்தை பூசப்பாக்கிறார்களே, இந்த சந்தர்ப்பத்தை எத்தனை பேர் பயன்படுத்தி எப்படியெல்லாம் இஸ்லாத்துக்கு சேறு பூசி கதைக்கிறார்கள், பேசுகிறார்கள், சித்தரிச்சு கதைக்கிறார்கள். இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு உண்மையான முஸ்லீமாக நடந்தாலே அங்கே இந்த மாதிரி அதிகாரத்துக்கும் தங்கத்துக்குமாக
இனவாதத்தினாலும் இப்படி ஆயுதமேந்தி சண்டையிட மாட்டான் ஒரு நாளும். அன்று சஹாபாக்கள் வாழ்ந்த காலம் யுத்தம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டார்கள். உடைமைகள் பறிக்கப்பட்டு உரிமைகள் மீறப்பட்டு அநியாயங்கள் புரியப்பட்ட பிறகுதான் அங்கே தற்காப்புக்காக தான் எல்லா யுத்தங்களும் நடந்தது. ஆனால் இன்று முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகளாக இஸ்லாத்துக்கு களங்கம் பூசவே சிலர் இப்படி செயற்படுகின்றார்கள் என்ற சதியை நாம் சரியாக புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. 70 விதமான வைத்தியசாலைகள் எல்லாம் மூடப்பட்டு அந்த மக்களுக்கு உணவும் இல்லை, குடிக்க நீரும் இல்லை. என்ன செய்ய? உங்கள் அனைவருடைய பிரார்த்தனைகள் தான் அந்த மக்களுக்கு தேவை. எனவே நிச்சயமாக மனிதாபிமான சீரழிவான இந்த விஷயத்தை கண்டிப்பாக எல்லோரும் பேசுங்கள், அதை பற்றி பகிருங்கள். அந்த மக்களுக்காக வல்ல இறைவன் சாந்தியையும் சமாதானத்தையும் வெகு விரைவில் ஏற்படுத்தி கொடுக்கட்டும். ஒரு நிம்மதியான சூழல் உருவாகட்டும். இருதரப்பும் சண்டையை நிறுத்தி ஒரு சமாதான பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வந்து இதை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கட்டும் என்று எல்லோரும் மனதார பிரார்த்திப்போம். அதே நேரத்தில் இதை தவறாக சித்தரித்து பிழையான தகவல்களை, இஸ்லாம் மார்க்கத்துக்கு எதிரான கருத்துக்களையும் இஸ்லாம் மார்க்கத்தை கொச்சப்படுத்தும் கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் சரியாக இதை விளங்கிக் கொண்டு நல்ல முறையில் அதை விளக்கி அழகான பதில்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மார்க்கத்தின் கண்ணியத்தை ஒருபோதும் ஒருவருக்கு எங்களுடைய மார்க்கத்தை பற்றி புரியப்படுத்தும் போது எங்களுடைய மார்க்கத்தின் கண்ணியத்தை நாங்கள் கொச்சைப்படுத்திவிடக்கூடாது என்றும் அதனுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் பேணிக் கொண்டவர்களாக அழகான வார்த்தைகளோடு கண்ணியமான கோணத்தில் நாங்கள் முடிந்த அளவு போராடி மக்களுக்கு விளக்கத்தை கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு சலாம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாம்தீன். சூடான் மக்களுக்காக மறக்காமல் பிரார்த்தியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே.